பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆமென். இந்த வசனம் விதமா சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்து இறைவன். அவர் இந்த பூமிக்கு மாம்சமா வெளிப்பட்டார். நானும் நீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்களோ இந்த தோளும் தசையுமா அவர் வெளிப்பட்டார். வெளிப்பட்டு 30 வருஷம் தன்னுடைய பெற்றோர்களோடு கூட, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இருந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷம் ஊழியம் செய்கிறதுல அநேக பாடுகள் அவருக்கு இருந்துச்சு. அநேக அற்புத அடையாளங்களை செஞ்சார். பிசாசினால் சோதிக்கப்பட்டார். எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் பாவம் செய்யலைங்க. இந்த உலகத்தில் எப்படி வாழணுன்றத வாழ்ந்து காமிச்சார். தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஆட்டுக்குட்டியானவர். அவர் நமக்காக பலியானார். அவர் நம்மளுடைய பாவங்களை இன்று அவரிடத்துல அறிக்கை செய்வோம். எவனும் உத்தமன் இல்லை, எவனும் சன்மார்க்கன் இல்லை, எவனும் நல்லவே இல்லை. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பாவிதான். நம்ம பாவத்தால தான் கர்ப்பம் தரித்தோம், பாவத்தால தான் நம்ம பிறந்தோம். பாவம் செய்யாம நம்ம பிறக்கல. ஒரே ஒருத்தர் பாவம் செய்யாம பிறந்தார். மரியாளின் வயிற்றில் யோசேப்பு, மரியாளின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து மனிதனா வெளிப்பட்டார். அவரை பார்க்கறதுக்கு சாஸ்திரிகள், ராஜாக்கள் எல்லாரும் அவரை பணிந்து தொழுது கொண்டாங்க. இந்த அதிசயம் இதுக்கப்புறம் நடக்கல. இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்படலை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடம், பிறந்த இடம் எல்லாவற்றும் இருக்கு. பெத்லகேம் இருக்கு. இயேசு உயிரோடு எழுந்த இடம் இருக்கு. இயேசு நமக்காக மீண்டும் வருவார். நம்ம டாபிக் போவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரிங்க, இன்று அவரிடத்துல அறிக்கை செய்வோம். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஏசப்பா. என்னுடைய பாவங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்கன்ற சிந்தையை நம்ம கொண்டு வரும். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவனும் இரக்கம் பெறுவான். இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் இயேசு. அவருடைய இரக்கத்தை பெற நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவரிடத்துல அறிக்கை செஞ்சு அதை விட்டு விடுவோம். என்ன பாவமா இருக்கட்டும், நீங்க எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் இந்த போலீஸ் மன்னிக்காட்டியும், இந்த சட்டம் திட்டம் மன்னிக்காட்டியும் அவர் மன்னிப்பாருங்க. அதுக்குன்னு தெரிஞ்சே தப்புன்னு தெரிஞ்சே அதை பண்ணா அதுக்குண்டான தண்டனை இந்த உலகத்துல கிடைக்கும். இந்த உலகத்துல கிடைக்காட்டியும் நீங்க மரித்த பிறகு கிடைக்கும். நரகம், பரலோகம் இருக்கு. உண்மை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு அதை விட்டு அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரக்கத்தை பெற நாம் எல்லாரும் நாடுவோம். கண்களை தாழ்த்தி, தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தீங்கள் நல்ல தகப்பனே. இயேசுப்பா, இந்த காலை பொழுதிலும் உம்முடைய வார்த்தையை கொடுத்தீர். இயேசுப்பா, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்துல இந்த நேரத்துல அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, அவைகளை விட்டு இயேசுப்பா, இரக்கம் பெறுவான் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களுக்கு வேணும் தகப்பனே. இயேசுப்பா,
நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் தகப்பனே. உம்முடைய இரக்கத்தால் எங்களை நடத்துங்க. உம்முடைய கிருபையால் எங்களை நடத்துங்க. இசப்பா, இனிமேலும் அந்த பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளாதபடி, இசப்பா, இனிமேலும் எந்த பாவமும் எங்களை மேற்கொள்ளாதபடி, இசப்பா, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பரிசுத்த பாதையிலே, உம்முடைய நித்திய பாதையிலே எங்களை நடத்துவீராக தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.